ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 2 ஃப்ரேஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க நண்பர்களே. எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைகள். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கற்றுக்கக்கூடிய அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அங்கங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கங்கே சேரில் போடாதீங்கடா, அங்கங்கே இருக்கிற சேர் அப்படி நகர்த்தி வைங்க. ஓகே, இதை பியோர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆங்காங்கே. ஆங்காங்கே இருக்கும் என்னது இருக்கைகளில் அமருங்கள், ஆங்காங்கே நான் ஒரு சில கடைகளை பார்த்தேன் அப்படின்னு தமிழில் தூய தமிழில் சொல்லுவோம். அங்கங்கே அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அதாவது வரிசையாக எல்லா இடமும் இல்லாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஆங்காங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று, ஒன்றன் பின் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த 2 வார்த்தையுமே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான கீவேர்டு தான் இதுக்கு நம்ம வச்சுருக்கோம், ஃப்ரேஸ் தான் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ஆங்காங்கே அப்படிங்கிறது இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்படிங்க? இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய இது பிளேஸை பற்றி பேசுகிறதுனால இதை நீங்கள் ஹியர் அண்ட் தேர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹியர் அண்ட் தேர், அங்கங்கே. ஓகே, ஆங்காங்கே, அங்கங்கே அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒன்றன் பின் ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நாம் வரிசையை பற்றி பேசுகிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைன்னு கூட சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, இதெல்லாமே வரிசைகள் தான். வரிசை, ஒரு ஆர்டரை பற்றி பேசுகிறோம். ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று. ஐயோ, ஒன்று போனால் இன்னொன்று வருதுடா, எத்தனை பிரச்சனை, ஒன்று போனால் இன்னொன்று, இந்த பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வரிசையை ஒன்று முடிஞ்சு இன்னொன்று வர்றது அப்படிங்கிற அந்த மீனிங்கில் சொல்லும் பொழுது நாம் இதை ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் ஆஃப்டர் அனதர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட கடைசியில் போட்டுக்கலாம், மீனிங் வந்துடும். ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸ் தான், புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் சென்டென்ஸோட நடுவுலையோ அவசியம் கிடையாது, ஒரே ஒரு இடம் தான், எது சென்டென்ஸோட கடைசியில், புரியுதுங்களா? ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட கடைசியில் அதை போட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இதை எவ்ரிடே கம்யூனிகேஷனில் என்ன பண்ண முடியும், உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், புரியுதுங்களா? 2 ஒரு சென்டென்ஸ் மட்டும் கற்று வச்சுக்கிட்டு இல்லாட்டி நான் மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா எல்லா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு சில அட்லீஸ்ட் ஒரு 50 எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா? நீங்களே என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி நம்ம சென்டென்ஸில் இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போது எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், மெயின் கிளாஸுக்கு அடுத்து நம்ம ஹியர் அண்ட் தேர் அப்படிங்கிற வார்த்தை போடணும். அது என்ன, மெயின் கிளாஸ், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம், சரிங்களா? ரைட். தோட்டத்தில் அங்கங்கே பூ இருந்துச்சு. தோட்டத்தில் அங்கங்கே, அதாவது ஆங்காங்கே நம்ம சொல்லுவோம். ஒரு சில இடத்துல பூ இருந்துச்சு, மற்ற இடம் எம்டியாக இருந்துச்சு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பூ இருந்துச்சு. அதாவது அப்படியே ஒரே மாதிரி லைனாக ஃபில்டாக இல்லாமல் அங்கங்கே விட்டு விட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? இதைத்தான் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அங்கங்கே பூ இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். தோட்டத்தில் பூ இருந்தது, அதை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் சொல்லலாம். ஓகே, ஒரு சில இடங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய பூக்களை தான் பார்த்துருப்போம், புரியுதுங்களா? தோட்டத்தில் பூ இருந்தது, பூ இருந்தது. இது ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம டம்மி சப்ஜெக்ட் வச்சு தான் ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே டம்மி சப்ஜெக்ட் தான். தேர் வேர் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். There were flowers in the garden. There were flowers in the garden. எங்கேயாமா? அங்கங்கே இல்லாட்டி ஆங்காங்கே. அப்போது ஹியர் அண்ட் தேர், ஹியர் அண்ட்
there. பாருங்க, there were flowers in the garden here and there. There were flowers in the garden here and there. இப்போ here and there மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா there were flowers in the garden, அது வந்து கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். பட் when you add here and there, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நாம் அங்கங்கே அப்படிங்கிற மீனிங் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? பாருங்கள், there were flowers in the garden here and there. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. அடுத்து பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பார்த்தோம். ஓகே, பாருங்கள், we found, இப்படி தான் சொல்லணும். ஃபவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லணும். we sawன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? we found. ஓகே, we found சின்ன ரெஸ்டாரண்ட். ஓகே, we found small restaurants. Okay, we found small restaurants. Okay, here and there. Here and there, அவ்வளோதான். we found small restaurants here and there. we found some small restaurants here and there. சம்னிங்கிற வார்த்தையும் கூட போட்டுக்கலாம், ஒரு சில அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஓகே, we found small restaurants here and there. we found small restaurants here and there. ஓகே, அறிக்கையில் ரிப்போர்ட்டில் அங்கங்கே சின்ன சின்ன தவறுகளை நான் கவனித்தேன், நான் நோட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கவனித்தேன். அப்போது ஐ நோட்டிஸ்ட், முக்கியமான சென்டென்ஸ் நண்பர்களே. ஐ நோட்டிஸ்ட் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ் எதில், ரிப்போர்ட்டில். அப்போ இந்த ரிப்போர்ட். ஓகே, எங்கேயாமா, அங்கங்கே, தொடர்ச்சியாக இல்லை, அங்கங்கே. அப்படின்னா here and there. Here and there. I noticed a few mistakes in the report. A few mistakes. இந்த அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஒரு சிலர் few mistakesனு சொல்லுவாங்க, தப்பு. A few mistakes மீனிங் மாறிடும், few முன்னாடி போடலை அப்படின்னா. ஓகே, பாருங்க, I noticed a few mistakes in the report here and there. I noticed a few mistakes in the report here and there. ரொம்ப ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ், அங்கங்கே பறவைகள் பாடும் சத்தத்தை நீ கேட்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் வருது, நீ கேட்கலாம். புரியுதுங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ கேட்கலாம். யூ கேன் ஹியர். ஓகே, யூ கேன் ஹியர். ஓகே, பேர்ட்ஸ் சிங்கிங். பறவைகள் பாடும் சத்தம், பேர்ட்ஸ் சிங்கிங், பறவைகள் பாடுவதைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? யூ கேன் ஹியர், நல்லா கவனிக்கணுங்க. இது ஒரு செக்மெண்ட். இந்த ஹியர் அப்படிங்கிறது நமக்கு வேர்பாக இருக்குது, அது V1ல் வருது. V1க்கு அடுத்து நீங்கள் போடக்கூடிய அந்த ஆக்ஷனை பற்றின வேர்டை ஜெரண்டில் போட்டால் தான் மீனிங் கரெக்டாக வரும். இங்கே V1 போட்டுட்டு இங்கே V2 இல்லாட்டி இங்கே V3 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா வராது. இங்கே ஒரு வேர்ப் வந்துருச்சுன்னா பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் ஜெரண்டாக போட்டுக்கிறது நல்லது. ஓகே, யூ கேன் ஹியர், எதை ஹியர் பண்ணலாம், பேர்ட் சிங்கிங், பறவைகள் பாடுவதை, பறவைகள் பாடும் சத்தத்தை. ஓகே, சிங்கிங்னா பாடுதல், பேர்ட் சிங்கிங் அப்படின்னா பறவைகள் பாடுவதைன்னு அர்த்தம். ஓகே, யூ கேன் ஹியர் பேர்ட் சிங்கிங். எங்கேயாமா, அங்கங்கே அப்படின்னா ஹியர் அண்ட் தேர். சிம்பிள். புரியுதுங்களா? எப்போல்லாம் நீங்கள் ஒரு மெயின் வெர்புக்கு அடுத்து ஒரு ஜெரண்டை பார்க்குறீங்களோ அந்த ஆக்ஷனை செய்வதை அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கோங்க. சென்டென்ஸோட மீனிங் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, பாருங்கள், யூ கேன் ஹியர் பேர்ட்ஸ் சிங்கிங் ஹியர் அண்ட் தேர். பறவைகள் பாடுறத, எப்படி பறவைகள் ஆங்காங்கே பாடுறத நீ கேட்கலாம், எப்படி பறவைகள் அங்கங்கே பாடுறத நீ கேட்கலாம். புரியுதுங்களா? இஃப் யூ என்டர் தட் கார்டன் யூ கேன் ஹியர் பேர்ட்ஸ் சிங்கிங் ஹியர் அண்ட் தேர். அந்த கார்டனுக்குள்ளே நீ போன அப்படின்னா என்ன பண்ணலாம், நீ பறவைகள் பாடுற சத்தம் அங்கங்கே உனக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி பட் இஃபெக்டிவான ஒரு ஃப்ரேஸ். ரைட், இப்போ அடுத்து இன்னொரு ஃப்ரேஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், மெயின் கிளாஸ்க்கு அடுத்து நீங்கள் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஃப்ரேஸை போடணும். சரிங்களா? என்னென்ன மெயின் கிளாஸஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வகுப்பறைக்குள் வந்தார்கள். இந்த ஒருவர் பின் ஒருவராகன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் விட்டுறலாம். ஏன்னா அது வந்து அந்த ஆர்டரை சொல்கிறோம், வரிசையை சொல்கிறோம். அது இல்லாமல் ஒரு சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். மாணவர்கள் வகுப்பறைக்குள் வந்தார்கள்.
இது ரொம்ப சிம்பிள். மாணவர்கள் வகுப்பறைக்குள் வந்தார்கள். பாருங்க, the students entered. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா enter intoன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. entered அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்லிடணும், அவ்வளோதான். entered the classroom, அவ்வளோதான். பாருங்க, the students entered the classroom. எப்படியாமா? ஒருவர் பின் ஒருவர். ஓகே, one after another. One after another. One after another. The students entered the classroom one after another. இப்போது சில நேரங்களில் கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன், how did the students come? How did the students enter the classroom? இப்படி ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பதில் சொல்லலாம், the students enter the classroom one after another. The students enter the classroom one after another அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஈஸி நண்பர்களே, சரிங்களா? விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது ஒருவர் பின் ஒருவர் அப்படின்னு எப்போ சப்ஜெக்ட்டு பர்சன்ஸை குறிக்குதோ அப்போ போட்டுக்கலாம். ஒன்றன் பின் ஒன்று அப்படின்னா எப்போ இதெல்லாம் மனிதர்கள் அல்லாத பிற சொற்களை சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தன. ஃபஸ்ட் நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா விளக்குகள் அணைந்தன. ரொம்ப சிம்பிள். த லைட்ஸ். ஓகே, த லைட்ஸ், விளக்குகள் அணைந்தன அப்படின்னா வென்ட் அவுட்டுன்னு போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஏன்னா பாஸ்டில் இருக்கு. ஓகே, த லைட்ஸ் வென்ட் அவுட். எப்படியாமா? ஒன் ஆஃப்டர் அனதர். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை விட வேகமாக நீங்கள் எனக்கு முன்னாடி என்னை பைபாஸ் பண்ணிட்டு என்னை ஓவர்டேக் அடிச்சுட்டு நிறைய பேர் காமெண்ட்டில் ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எழுதுறதும் நான் இங்கே எழுதுறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே லைவாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். வெரி குட், வெரி குட். சரி கவனிங்க. த லைட்ஸ் வென்ட் அவுட் ஒன் ஆஃப்டர் அனதர். த லைட்ஸ் வென்ட் அவுட். த லைட்ஸ் வென்ட் அவுட். விளக்குகள் அணைந்தன. இதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எல்லாம் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சுடா, த லைட்ஸ் வென்ட் அவுட், த லைட்ஸ் வென்ட் அவுட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெயின் கிளாஸ். ரைட், பாருங்கள். த லைட்ஸ் வென்ட் அவுட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று லைட்டு ஆஃப் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து மரத்திலிருந்து இலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. இதை விட்டுறலாம், மீதி இருக்கிறத பார்க்கலாம். மரத்திலிருந்து இலைகள் விழுந்தன. இலைகள் அப்படின்னா the leaves. Okay, the leaves fell, okay, from the tree. ஓகே, ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு தான். ஷெட்டுனாலும் விழுகிறதா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, பாருங்கள். the leaves fell from the tree. the leaves fell from the tree one after another. One after another. the leaves fell from the tree one after another. the leaves fell from the tree one after another. புக்கு டேபிள் மேலேருந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று விழுந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா the books fell from the table one after another. the book fell from the table one after another. அப்படியே மாற்றிக்கணும், சிச்சுவேஷன் அப்படியே மாற்றி அதற்கேற்ற சப்ஜெக்டை போட்டுக்கிட்டால் மீனிங் வந்துடும். நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கும் ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ரைட். பிரச்சனைகள் வரத் தொடங்கியது. ஓகே, பிரச்சனைகள் வரத் தொடங்கியது. the problems. ஓகே, வரத் தொடங்கியது நீங்கிறதுக்கு பதிலாக தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், the problems ஸ்டார்டட்னு கூட வேணாம், சிம்பிள் என்ன பண்ணலான்னா இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கு இன்னொரு ஈஸி வே இருக்குது. the problems appearedனே சொல்லலாம், இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். the problems appeared. பிரச்சனை தோன்றியது, வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the problems appeared one after another. one after another. okay, the problems appeared one after another. நீ வேற ஏன்டா, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், the problems appeared one after another after visiting that place. after visiting that place. After visiting that place, the problems appeared one after another. The problems appeared one after another. ரொம்ப ஈஸி நண்பர்களே. ஓகே, பழைய நினைவுகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே, பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்தது, அதை மட்டும் சொல்லணும். பாருங்கள், the memories.
ஓல்டு மெமரிஸ் சொன்னாலும் கரெக்டு தான். மெமரிஸ் கேம் பேக் டு மீ. த மெமரிஸ் கேம் பேக் டு மீ. த மெமரிஸ் கேம் பேக் டு மீ எப்படியாம்மா? ஒன்றன் பின் ஒன்று. அப்போ ஒன் ஆஃப்டர் another. ரொம்ப சிம்பிள். The memories came back to me one after another. When I was about to sleep, the memories came back to me one after another. That didn't let me sleep. நான் தூங்கலாம் அப்படின்னு போகும்போது பழைய நினைவுகள் எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி அப்படியே ஒன்று என்ன பண்ணுச்சு, வந்துட்டே இருந்துச்சு. அது என்ன பண்ணலை, என்ன தூங்க விடலை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி நண்பர்களே. The memories came back to me one after another. The memories came back to me one after another. நிறைய டைம் சொல்லி பார்க்கணுங்க. ஒரே சென்டென்ஸோடு நிறுத்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது சென்டென்ஸ் அப்படியே இமேஜின் பண்ணி அப்படியே ஒரு கோர்வையாக ஒரு 4-5 சென்டென்ஸாக பேசி பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் அந்த ஃப்ளூவெண்ட்டை என்ன பண்ண முடியும், உங்களால் பேச முடியும், பாசிபிள் ஆகும் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். ரைட்? ரொம்ப ஈஸியான டாபிக் நண்பர்களே. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ஃப்ரேசஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நண்பர்களே. தேங்க்யூ.